இந்த சாப்பாடெல்லாம் போறதுக்கு ஒரு அளவு வேணாமா? இப்படி சாப்பாடு போட்டா இந்த ரிசப்ஷனை விட்டு போறதுக்கு நமக்கு எப்படி மனசு வரும்? அதுவும் ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி இல்லாம கறி விருந்து மாதிரியான ஒரு சாப்பாடை திண்டுக்கல் ஃபேமஸ் முஜிப் பிரியாணி கேட்டரிங்ல தான் ரீசெண்டா நாங்க ட்ரை பண்ணியிருந்தோங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனியா ஒரு மெனுவை செட் பண்ணி அதை பக்காவா சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மெயின் மேட்ரு இவங்களோட நான்வெஜ் மெனு தாங்க. இதுல அந்த மதுரை பன் பரோட்டா, அருப்புக்கோட்டை மட்டன் சுக்கா, ஹரியாலி சிக்கன் 65, இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கல் பாயா, இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கிற இட்லிக்கு மட்டன் எலும்பு குழம்பும், இது கூடிய திண்டுக்கல் ஃபேமஸ் சீரக சம்பா மட்டன் பிரியாணியும், இதெல்லாமே பார்க்க வெறித்தனமா இருந்ததுங்க. சுமார் ஒரு 2000 பேருக்கு தேவையான சாப்பாடு இங்க பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி, இது கூடயே வந்த டால்சா, அப்புறம் அந்த மட்டன் சுக்கா, ஃபைனலா டெசர்ட்டுக்கு இந்த ஃபீர்னி, இது எல்லாமே இங்க செம்மையா இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ்ல எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. லாஸ்ட் 25 இயர்ஸா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரியாணியா இருக்கட்டும், இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேட்டரிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் அண்ட் பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வெறித்தனமான சாப்பாடு கொடுக்கணும்னா கண்டிப்பாக முஜிப் பிரியாணியை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.